ஹாய்ங்க. இன்றைக்கி ஃபேன் துடைக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபேனை துடைக்க போகிறேன். எல்லா ரூம் ஃபேனையும் துடைச்சிடணும்னு சொன்னாங்க. நான் 5 ரூம் இருக்குது, 5 ரூம்லேயும் 5 ஃபேன் இருக்குது. எல்லா ஃபேனையும் துடைச்சிடணும். இன்றைக்கி வாரத்தில் ஒரு நாளைக்கு ஃபேனை துடைக்கணும், ஒரு நாளைக்கு ஜன்னலை துடைக்கணும், 3 நாளைக்கு மோப்பு போட்டுடணும். இது வந்து சிங்கப்பூரில் வந்து இதுமாரி வேலைப்பணி பெண்கள் எல்லாமே இப்படி தான் செய்கிறாங்க, இப்படி தான் செய்யணும். அதே போல் தான் நானும் செஞ்சிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஃபேனை துடைக்க போகிறேன். நான் எவ்வளோ வீடியோ போடுறேன், ஆனால் எனக்கு யாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது தான் எடுத்து நான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். எனக்கு அதை போடக்கூட தெரியல. கொஞ்சம் எப்படி இருக்குது என்னன்னாலும் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஃபேனை துடைக்கிறேன், நாளைக்கு ஜன்னல் துடைப்பேன், போடுறேன், வீடியோ போடுறேன். இல்லை எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு போட தெரியல அவ்வளோவா. இப்போ ஃபேனை துடைக்கிறேன். அன்றைக்கி இதில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் துடைக்கக்குள்ளேயே இவ்வளோ புழுதி இருக்குது. நம்ம ஊர்லேயும் இது மாதிரி துடைங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஃபேனை துடைச்சி நம்ம சுத்தமாக படுத்துருக்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு தும்பல் இரும்பல் எதுவுமே வராது, இன்ஃபெக்ஷன் ஆகாது இருக்கும் பிள்ளைங்களுக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ புழுதி இருக்குது. எங்கள் வீடியோ ஓடவே இல்லைங்க. எனக்கு போடவும் தெரியல, எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து தெரியாத செஞ்சிகிட்ருக்கோம். அந்த வீடியோ போடுறதே எனக்கு தெரியல. பாருங்க எவ்வளோ புழுதி இருக்கு பாருங்க. ஈர டிஷ்ஷால் மாரி எடுத்தால் பறக்காது. அதுவே காஞ்ச டிஷ்ஷுவாக இருந்தால் மேலே பறக்கும். அதனால தான் ஈர டிஷ் எடுத்து அப்படியே அந்தி எடுத்துடணும். சின்ன பிள்ளைங்க இருக்கிற ரூம்பாக இருந்தால் இரும்பல் வரும், தும்பல் வரும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை இது துடைச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா இப்போ சுத்தமாக இருக்கா? சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னா, இது மாதிரி தூசு இருந்துன்னா டஸ்ட் அலர்ஜி வரும், தும்பல் வரும், இரும்பல் வரும். அப்போ வந்து இது மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து செஞ்சே தான் ஆகணும். அதனால் நான் நம்ம ஊரில் கூட இதே மாதிரி நான் செஞ்சதில்லை. எப்போயும் தூசு பட்டுதுன்னா ரொம்பமாக இருந்துச்சுன்னா நான் துடைப்பேன். இங்கே வந்து செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 7 நாள் இருக்கா, 7 நாள் 7 வேலையும் செஞ்சு கரெக்டாக விட்டுருவாங்க. ஜன்னல் துடைக்கிறதுக்கு 2 நாள், ஃபேன் துடைக்க 2 நாள், மோப்பு போடுறதுக்கு 3 நாள் அப்படி விட்டுருவாங்க. ஓகே, பாய்.